பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரவணன் நேரா மயிலோட வீட்டுக்கு போறாங்க. உள்ள போகலாம் நினைக்கிறாங்க. சரவணன் உள்ள போறது கிடையாது. எங்க இருக்கீங்க ஏ மயிலுன்னு சொன்னதும் உடனே அங்க பாக்கியத்தோட புருஷன் மாணிக்கமும் ஓடி வராங்க. ஓடி வந்தது பாத்தியா, நான் போட்டுல மாப்பிள்ள மயில கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அஞ்சலி வீட்டுல போயிட்டு என்ன பேசுனீங்க? அஞ்சலியா? யார் அஞ்சலி? எதுவும் தெரியாதே. அஞ்சலி யாரும் தெரியாதா? நடிக்காதீங்கன்னு சொன்னதோ, ஓ நீ கூத்தடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கே ஒரு பொண்ணு அதுவா? ஆமா, நீ பேசுற பேச்சுக்கு பின்ன என்ன பண்ண முடியும்? அவளை கூத்தடிச்சிட்டு சுத்திட்டு இருந்தா என் பொண்ணு கெடுக்காம விட்டுட்டா பின்ன என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேவலமா பேசுறாங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. அஞ்சலி பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, தராதரம் இருக்கு? அவளை பத்தி ஏன் நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி கான்வர்சேஷன் போகுது. சரவணனை ரொம்பவே கேவலப்படுத்துறாங்க. நாங்க குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம், உத்தம குடும்பம், அப்படிப்பட்ட குடும்பம், எதை விட எவ்வளோ கேவலமா பேசணுமோ அந்த அளவுக்கு பேசிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே நம்ம பாண்டியனை காட்டுறாங்க. பாண்டியன் சரவணனை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாண்டியன் என்ன பண்றாங்கன்னா சரவணனுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. சரவணன் போனை எடுக்கிறதே இல்லை. உடனே கதிருக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்றாங்க. சரிப்பா, நான் பக்கத்துலதான் இருக்கேன், நான் போயிட்டு அண்ணியோட வீட்டுல போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கதிர் கிளம்பி போறாங்க. உடனே அந்த இடத்துக்கு வராங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா மயிலு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாரு, நான் அஞ்சலி கூட ஃப்ரெண்ட்லியா பேசுறேன். நீ வேண்டான்னு என் வாழ்க்கையில முடிவு எடுத்துட்டேன். இதுக்கு மேல தேவையில்லாம எதுக்காக அஞ்சலி விஷயத்துல தலையிடுறாங்கன்னு சொல்லி சரவணன் கேட்க உடனே மயிலு பக்கியம் கிட்ட கேக்குறாங்க. அம்மா என்னமாச்சு, என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ சொன்னதும், ஆமாண்டி போய் சண்டை போட்ட, என்ன இப்ப அதுக்கு? நியாயத்தை கேட்கறதுல எந்த தப்பும் இல்ல. என் பொண்ணுக்கு வயிற்றுல குழந்தை கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு வேற ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருந்தா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கேவலமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு கேடு கெட்டவன், கேவலமானவன் சொல்லி அஞ்சலியை பத்தியும் இவனை பத்தியும் சரவணனை பத்தி ரொம்ப கேவலமா பேசினது சரவணனுக்கு வருது பாருங்க கோபம். பக்கத்துல இருக்க கல்லை எடுத்து போடுற அளவுக்கு கோபமா போயிடுறாங்க. மயில தடுக்க பாக்குறாங்க. கரெக்டா அந்த இடத்துல கதிர் அண்ணா கீழே போடுனேன், வான போல வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. உடனே பாக்கியம் கிட்ட மயிலு அம்மா எனக்கு அவர் வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன்ல, எதுக்காக திரும்ப திரும்ப இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? வேண்டான்னு சொல்லி கத்தி மயிலு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே பாக்கியத்துல இருந்து மாணிக்கம் எல்லாருமே பதறி போயிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம சரவணனை காட்டுறாங்க. சரவணன் அவ்வளோ வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் என்னன்னா உனக்கு கோபம், என்ன இப்படி பண்ண? பின்ன என்னடா அவங்க இஷ்டத்துக்கு எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? நான் கெட்டவனா? சொல்லிட கதிர், நான் கெட்டவனா? எல்லாரும் என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேன்றாங்க. அவ பண்ண எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அவன் நிரபராதி, அவன் நல்லவன் நிரூபிக்க என்னை பத்தி வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி காட்டினாங்க. அது எல்லாமே பொறுத்துக்கிட்டேன். அஞ்சலி கூட பேசுறேன். அஞ்சலி என் லைஃப்ல வந்தா எனக்கும் அஞ்சலிக்கும் சந்தோஷமா நாங்க இருப்போன்ற நம்பிதான் நான் அஞ்சலி கிட்ட சொன்னேன். அஞ்சலி என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கு கூட அஞ்சலி வேண்டாம் தான் சொன்னா. இப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்தா முதல்ல அவங்கள கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்படி இல்லையா இதுக்கு மேல எதுக்கு வாழ்க்கைன்னு சொல்லி நான் செத்து போயிடணும்டா. இது தவிர எனக்கு வேற வழி தெரியலடான்னு சொல்லி சரவணனால. உடனே கதிர், அண்ணன் ஏன்னு இப்படி பேசுற, எல்லாம் சரியாகும், கவலைப்படாம இருன்னு சொல்லி கதிர் சரவணனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப கதிர் உறுதுணையா சரவணனுக்கு நிக்க போறாங்களா இல்ல கோமதி பாண்டியனோட முடிவுக்கு நிக்க போறாங்களாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.